வணக்கம் வீவர்ஸ். எழுத்தாளர் உமா அபர்ணாவின் கண்ணாடி சிறுகதை தொகுப்பின் 4வது கதை படிக்கவிருக்கிறேன். இதில் மோதி மிதித்துவிடு பாப்பா என்னும் தலைப்பில் இந்த கதை தொகுப்பு அமைந்திருக்கிறது. இதில் இடம், தேதி ஆகியவற்றை நான் படிக்கும்போது சரியாக கவனத்தில் கொண்டு கதையை கேளுங்கள். ஆரம்பிப்போம். இடம் மந்தைவெளி. தேதி 15/5/1950. 65 வயதான ராமசாமி என்பவர் மூச்சு திணறி இறந்தார். இது கொலையாக இருக்கலாம் என அவர் மகன் அளித்த புகாரின் பேரில் உடல் பரிசோதனைக்கு அனுப்பப்படுகிறது. 2. இடம் மந்தைவெளி. தேதி 16/5/1950. ராமசாமியை கொன்றது நான் தான் என்று பாரதி என்னும் 50 வயது பெண்மணி காவல் நிலையத்தில் சரணடைந்தார். இடம் மும்பை. தேதி 15/5/2016. அம்மா, எனக்கு சட்டக்கல்லூரியில் இடம் கிடைத்து விட்டது என உற்சாகத்துடன் ஓடி வந்தாள் சாந்தி. சாந்தி, நீ சட்டம் படிப்பதில் எனக்கு விருப்பம் இல்லை, தயவு செய்து வேறு ஏதாவது படி என்றாள் அம்மா. அம்மா, தாத்தாவின் சத்தியத்தை பற்றி பலமுறை என்னிடம் கூறிவிட்டாய். ஏன் படிக்க கூடாது என்பதற்கு சரியான காரணம் சொல்லு. என்னுடைய கனவு நல்ல வழக்கறிஞராக வேண்டும் என்பதுதான். சாந்தி, உன் கனவை நான் கலைக்க விரும்பவில்லை. ஒன்று செய், மயிலாப்பூரில் உள்ள பாட்டியிடம் பேசலாம். சரிம்மா. இடம் மயிலாப்பூர். தேதி 15/5/2016. தொலைபேசி மணி ஒலித்தது. ராஜி பாட்டி போனை எடுத்தார். என்ன சாந்திமா, எப்படி இருக்க? அம்மா எப்படி இருக்கா என்று கேட்டார். எல்லோரும் நலம் பாட்டி, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? பாட்டி, தாத்தா ஏன் சட்டப்படிப்பு படிக்க கூடாது என்று சத்தியம் வாங்கினார்? எனக்கு முழு விபரம் தெரியாது. நான் அப்போது என் அம்மாவிற்கு உடம்பு சரியில்லாததால் தருமபுரி சென்றிருந்தேன். தாத்தா ஒரு வழக்கு விஷயமாக பதற்றமாக இருந்தார். அந்த வழக்கு வெற்றி பெற்ற அன்று மகிழ்வோடு அந்த மகிழ்விற்கு கிடைத்த தொகையை என்னிடம் கொடுத்து நகை வாங்கலாம் என்றார். அன்று மாலை வெளியே சென்றவர் முகமே சரியில்லை. என்னிடம் அந்த பணத்தை திரும்ப வாங்கி காலையில் யாரிடமோ கொடுத்து விட்டதாக கூறினார். அப்போது அதன் காரணத்தை கூற முடியாது எனவும் கூறிவிட்டார். அவர் நல்ல மனிதர், எது செய்தாலும் காரணம் இருக்கும். எனவே நான் மேலும் எதுவும் கேட்கவில்லைம்மா. அதற்கு மறுநாள் என் அம்மா உடல்நிலை சரியில்லாத காரணமாக நான் தருமபுரி சென்று விட்டேன். அப்போது அவரது தங்கை ஜெயா அங்கிருந்தாள். அதற்கு பின் என் அம்மா இறந்து விட்டார். அடுத்த 10 நாட்களில் தாத்தாவும் மாரடைப்பால் இறந்து விட்டார். நீ ஒன்று செய், டெல்லியில் உள்ள ஜெயா பாட்டியிடம் பேசு. சரி பாட்டி, நான் அடுத்த மாதம் சென்னை வருகிறேன், உங்களை வந்து பார்க்கிறேன் என்று போனை வைத்த சாந்தி கடைக்கு சென்றிருந்த தாய்க்காக காத்திருந்தாள். காய்கறி கூடையோடு நுழைந்த அம்மா, பாட்டிட்ட பேசினியா என்றாள். பேசினேன், ஆனால் சரியான பதில் இல்லை. நான் நாளை மறுநாள் ஒரு வேலை விஷயமாக டெல்லி போகிறேன். ஜெயா பாட்டியிடம் ஏதாவது செய்தி கிடைக்கிறதா என பார்க்கலாம். இடம் டெல்லி. தேதி 17/5/2016. காலை 7 மணிக்கு சுட சுட பூரியும் மசாலும் இதமாக தொண்டைக்குள் இறங்கியது. சாப்பிட்டு முடித்த பின் மெதுவாக தாத்தாவின் சத்தியத்தை பற்றி பாட்டியிடம் கேட்டார். பாட்டி மெதுவாக யோசித்து, என் அண்ணா உன் வெங்கட் தாத்தா ஏதோ ஒரு யோசனையில் இருந்தால் வேலையை ராஜினாமா செய்ய போவதாக கூறினார். திடீரென்று ராமர் பட்டாபிஷேக படம் வரைந்தார். பகலாக வரைந்து முடித்தார். அழகான படம். அது வரைந்த சில நாட்களிலேயே இந்த வக்கீல் தொழில் தன்னுடனே முடியட்டும் என்று கூறினார். வாவ், நான் கூட அந்த படத்தை சின்ன வயதுல பார்த்திருக்கேன் பாட்டி. இப்போ அது யார்கிட்ட இருக்கு? அது உன் பாட்டிக்கு தெரியும். உன் மது சித்தி கிட்ட இருக்கும். எதற்கும் உன் பாட்டியை கேள் என்றார். இடம் மந்தைவெளி. தேதி 20/7/1950. பர்வதம் தன் கணவன் மூர்த்தியிடம் கோபமாக கத்திக் கொண்டிருந்தாள். பார்க்க பூனையாட்டம் போல் இருந்தது. என்ன நஞ்சழுத்தம் உங்கள் தங்கை பாரதிக்கு? நல்ல வேளை அந்த மகாராணி கல்யாணம் செய்துக்கல. வெளியே நடமாட முடியல. பொண்ணை வேற பெத்து வச்சிருக்கோம். வடக்கே எங்கேயாவது போயிடலாம். என் தங்கை எறும்பை கூட கொல்ல யோசிப்பாள். ஏதேனும் காரணம் இருக்கும் என்றார் மூர்த்தி. அம்மா, அத்தையை பற்றி தப்பா பேசாதே. வந்துடுவார்களை வரிந்து கட்டிக்கொண்ட அப்பாவும் பெண்ணும் அந்த கொலைகாரிக்கு பரிந்து கொண்டு. இடம் டெல்லி. தேதி 17/5/2016. சாந்தி தொலைபேசியில், பாட்டி, நம்ம தாத்தா வரைந்த ராமர் படம் யாரிடம் உள்ளது என்று கேட்டாள். அது மது சித்தி தாய்லாந்து போய்விட்டதால் இடையாற்று மங்கலத்தில் உள்ளது. சரி பாட்டி. அம்மாவை தொலைபேசியில் கூப்பிட்டு இடையாற்று மங்கலம் செல்வதாக கூறினாள். இடம் இடையாற்று மங்கலம். தேதி 20/5/2016. மது சித்தியின் மாமியார் வீட்டாரிடம் சிரமத்திற்கு மன்னிக்கவும்,
என் தாத்தா வரைந்த ராமர் பட்டாபிஷேக படத்தை எனக்கு தர முடியுமா என்று கேட்டாள். கண்டிப்பாக. உன் சித்தி நேற்றே போன் செய்து விட்டாள். பரன் மேல இருக்கு, தோட்டக்காரனை கூப்பிடுகிறேன். பரவாயில்லை தாத்தா, நானே மேலே ஏறுகிறேன். ஏணியில் இருந்து பரன் மேல் ஏறி மரப்பெட்டியை திறந்தாள். அதில் அழகான கொலு பொம்மைகள் இருந்தன. அடுத்த பெட்டியில் துணிகளால் சுற்றி ராமர் படம் கட்டப்பட்டு இருந்தது. இடம் சென்னை மந்தைவெளி. தேதி 21/5/2016. அர்ஜுன் ஸ்க்ரூ டிரைவர் கொண்டு வந்து அக்காவோடு படத்தின் பிரேமை கழட்டினான். படத்திற்கும் காவி அட்டைக்கும் இடையே ஒரு கடிதம். ராமசாமியை கொன்றதற்காக பாரதிக்கு எதிராக நான் வாதாடினேன். யாருடைய உயிரையும் எடுக்கும் உரிமை மனிதருக்கு இல்லை, அதுவும் ஒரு முதியவரின் உயிரை. பாரதிக்கு தண்டனை வாங்கி கொடுத்தேன். இந்த பெண் ஏன் கொன்றாள் என்று புரியவில்லை. அவள் முகத்தின் கருணை என்னை குழப்பியது. அவளும் குற்றத்தை ஒப்புக்கொண்டதால் ஆயுள் தண்டனை கிடைத்தது. இரவு ராமசாமி குடியிருந்த வீட்டிற்கு சென்றேன். அங்கு அவரது மனைவி மற்றும் பேத்தியை சந்தித்தேன். வெளியே வரும்போது பேத்தியும் அவளது தோழிகளும் வந்தனர். பாரதி மேடம் ரொம்ப நல்லவங்க. அந்த தாத்தா எங்களை எல்லாம் என்னவோ பண்ணுவார். அம்மா கிட்ட சொன்னா அடிப்பாங்க, விளையாட விட மாட்டாங்க. அதனால எங்களுக்கு பாடம் சொல்லி தரும் பாரதி மேடம் கிட்ட சொன்னோம் என்றனர். ஏதோ ஒன்று புரிந்தது. உயிரே போய்விடும் போல் இருந்தது. மறுநாள் சிறைக்கு சென்று வழக்கை மறுபரிசீலனை செய்ய வழக்கு தொடுக்கவா என கேட்டபோது அந்த பெண் குழந்தைகளின் வாழ்க்கை கெடும் என மறுத்துவிட்டாள் பாரதி. இந்த பாவத்தை எப்படி கழுவப் போகிறேன் என கதறிய போது தான் கவனித்துக் கொள்ளும் ஆதரவற்ற குழந்தைகளின் கல்வி கட்டணத்தை கட்டச் சொன்னாள். எனக்கு கிடைத்த பணம் மற்றும் பல நல்ல உள்ளங்கள் அளித்த பணம் இவற்றை ட்ரஸ்ட் அமைத்து அதில் இட்டு நல்ல மனிதரை பொறுப்பாளராக்கினேன். தர்மத்திற்கு ஒரு நீதி, சட்டத்திற்கு ஒரு நீதி. நான் ஒரு மனிதனாக இவ்வழக்கில் தோற்றுவிட்டேன் வெங்கட் என்று எழுதியிருந்தது. மந்தைவெளி. அம்மா, இப்போதும் நீ அத்தைய தப்பா நினைக்கிறாயா? அப்போ சின்ன வயசு, புரியல. நாம வேறு கல்கத்தா சென்று விட்டோம். அந்த ராமசாமியை இப்போ நினைத்தாலும் கம்பளி பூச்சி ஊறுவது போல் இருக்கு. அத்தை அந்த மகிஷாசுரனிடம் இருந்து காத்த மகிஷாசுர மர்தினி. இப்போ என் மகளே வளர்ந்து விட்டாள். இத்தனை நாள் ஏன் சொல்லவில்லை என்றாள் பர்வதம். பயம். நானும் எனது தோழிகளும் அத்தை இறப்பதற்கு முன் சந்தித்தோம். அதே கம்பீரம், புன்னகை. அனைவரின் கண்களிலும் கண்ணீர். மூர்த்தி கர்வத்துடன் மனைவியை பார்த்தான். சென்னை 2021. இடம் நீதிமன்றம். இந்த வழக்கு நடைபெற்று கொண்டுள்ள இதே வேளையில் சில 100 குழந்தைகளாவது காமுகர்களால் கசங்கி கொண்டு இருப்பார்கள். அந்த காமுகர்கள் அவர்களது உறவினர்களாகவோ வயதானவர்களாகவோ இருக்கலாம். தவறு செய்த இவர்களை விட்டுவிட்டு பாதிக்கப்பட்ட பெண்களை விமர்சனம் செய்யும் சமுதாயம் நோயுற்ற சமுதாயம். தாய்கள் ஆண் குழந்தைகளுக்கு சரியாக பெண்களை வளர்க்க வேண்டும். தவறு செய்த ஆண் மகனை தாயும் சகோதரியும் மனைவியும் தண்டிக்க வேண்டும். தன் மகன் போரில் புறமுதுக்கிட்டான் என்பதற்காக அவனுக்கு பால் கொடுத்த மார்பகங்களை வெட்டி கொண்ட தாய்மார்கள் வாழ்ந்த நாடு இது. என்னை பொறுத்தவரை நம்மை காக்கும் இராணுவ வீரர்களுடைய தியாகத்திற்கு ஈடானது பாரதி மேடமுடையது. பல ஆண்டுகள் கழித்து பாரதி வழக்கை மறுபரிசீலனை செய்தால் சாந்தி. பலத்த கைத்தட்டல்களுடன் வெளியே வந்தால் பாரதி. தூரத்தில் பாட்டு ஒலித்து கொண்டிருந்தது. பாதகம் செய்பவரை கண்டால் பயங்கொள்ளல் ஆகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. வணக்கம். அபர்ணாவின் கண்ணாடி என்ற சிறுகதை தொகுப்பு உங்கள் கைகளில் இருக்க வேண்டுமானால் நீங்கள் 15 சிறுகதைகளையும் படிக்க வேண்டும் என்றால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் குறிப்பிட்டுள்ளபடி நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் புத்தகத்தை. நன்றி, வணக்கம்.